வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையோர் வழி வாழ்வு. அன்பானவர்களே, அன்பர்களே, என் இனிய நண்பர்களே, அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையோர் வழி வாழ்வு என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம். வாழ வேண்டும் என்றெண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்துவிட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவங்களை தொடர்ந்து பற்றி என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் எத்தனையோ அருளாளர்கள், ஞானிகள், மகான்கள் இந்த நில உலக மக்களுக்கு தங்களது அனுபவங்களை வாழ்ந்து காட்டி வழங்கியுள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் வணங்கி பணிகின்றேன். இன்று உலக மக்கள் அனைவருமே துன்பமற்ற இன்பமான வாழ்வைத்தான் வாழ விரும்புகிறார்கள். ஆனால் பலர் வாழ்வில் இன்பத்தை விட துன்பமே மிகுந்து காணப்படுகிறது. அந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சிவயமான செயல்களே என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். ஆக அவற்றையெல்லாம் சீரமைத்து வாழ சான்றோர் பெருமக்கள் கூறும் சிந்தனைகள் பயனளிக்கும். ஓயாதோ என் கவலை, உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே என்று இறைவனை தாயுமான சுவாமிகள் வேண்டுகிறார்கள். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை. கல்லை தூக்கி கடலில் போட்டால் மூழ்கிவிடும். ஆனால் மரத்தாலே கப்பல் செய்து அதில் எத்தனை கல் ஏற்றினாலும் மூழ்குவது இல்லை. நம் கவலைகள் எல்லாம் கல் மாதிரி தான். பகவான் தெப்பம் மாதிரி. மனசு என்கிற சமுத்திரத்திலே பகவானை தெப்பமாக்கணும். தெய்வத்தை இணைக்கின்ற ஆணிகள்தான் பூஜை, புனஸ்காரங்கள், மந்திரங்கள் எல்லாம். அப்புறம் நமது கவலைகளை தூக்கி தெப்பத்தில் இறக்கலாம். சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்கப்படாமல் கரை சேர்ந்து விடலாம் என்று காஞ்சி மகா பெரியவர்கள் நம் கவலையை போக்க வழி கூறுகிறார்கள். உங்களின் கஷ்டமான சூழ்நிலையில் கடவுள் பதில் அளிக்கவில்லை என எண்ணி கலங்காதீர்கள். தேர்வு நடைபெறும்போது ஆசிரியர் அமைதி காப்பார் என்று ஒரு சிந்தனையாளர் கூறியிருக்கிறார். இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாக கொடுப்பன், சோர்ந்து போகாதீர்கள். மேய்ப்பவன் கையில் இருக்கும் குச்சி தண்டிப்பதற்காக அல்ல, வழி நடத்தி செல்வதற்கே என்பதை நினைவில் வைத்திருங்கள். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ப்ராப்ளம்ஸ் நெவர் ஸ்டே ஃபார் எ லாங் பீரியட். தே ஜஸ்ட் புட் their சிக்னேச்சர் இன் த எக்ஸ்பீரியன்ஸ் புக் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் மூவ் அவே என்று ஒரு சிந்தனையாளர் கூறுகிறார். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பது இறைவன் செயல். நடக்கப் போவதும் அவன் அருளால்தான். ஏன் வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருந்தவும் வேண்டாம், நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். செலுத்தும் வழிக்கே செல் என்கிறார் ரமண மகரிஷி அவர்களும். பி ஏ வேரியர், நாட் ஏ வரியர். போர் வீரனைப் போல் இரு, கவலையால் சோர்ந்தவனைப் போல் இராதே என்கிறார்கள். காற்றை அழைக்க முடியாது, கதவுகளை திறந்து வைக்கலாம். கடவுளும் அப்படிதான். God is like oxygen. You can't see him, but you cannot live without him. கடவுளை விட சிறந்த இயக்குனர் எவரும் இல்லை. அடுத்து என்ன காட்சி வைத்திருக்கிறார் என்று எவராலும் யூகிக்க முடியாது. Whoever does not love does not know God, because God is love. அன்பே கடவுள். So love one another. Your smile is a language of love that can be understood by any human being on planet Earth. நேசிப்பவர்களுக்கு மௌனமே போதுமான மொழியாகும். எதுவுமே சொல்லாமல் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் மௌன மொழியால், அன்பை ஒரு தவமாக கருதுவதால். கடவுள் எங்கிருந்தோ ஆட்டியும் வைப்பான், கண்டபடி ஆடினால் அடக்கியும் வைப்பான். அவன்தான் கடவுள். பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான், அங்கே தேன் வைத்ததை தேனீக்களுக்கும் தெரிவிப்பான். பின்னர் அங்கே தேன் அடை இருப்பதை மனிதனுக்கும் அறிவிப்பான். அவன்தான் கடவுள். எலிக்கு கூர்மையான கேட்கும் திறனை வைப்பான், அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கும் வைப்பான். அவன்தான் கடவுள். மிக வேகமாக ஓடும் திறனை மான்களுக்கு அளிப்பான்,
பின்னர் அந்த மானை துரத்தி பிடிக்கும் சக்தியை புலிக்கும் கொடுப்பான். அவன்தான் கடவுள். மிக அற்புதமாக சிந்திக்கின்ற ஆறறிவையும் கொடுப்பான். அதை முழுதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். அவன்தான் கடவுள். நித்த தவம் செய்தால் வேண்டியதை கொடுப்பான். தவசக்தியை தவறாக பயன்படுத்தினால் தண்டித்து கொடுத்ததை பறிப்பான். அவன்தான் கடவுள். புரியாதவனுக்கு புதிராயிருப்பான். தன்னை புரிந்தவனுக்கு அறிவாயிருப்பான். அவன்தான் கடவுள். கடல் முழுதும் தண்ணீரை வைப்பான். தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான். அவன்தான் கடவுள். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான். உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து காப்பான். அவன்தான் கடவுள். எள்ளிலே எண்ணெயாக, பூவிலே வாசமாக, செயலிலே விளைவாக இருப்பவன்தான் கடவுள். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் என்பார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். மேலும் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பத் துன்பம் அவன் என்பார் அருட்தந்தை அவர்கள். உள்ளதை உணர வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், அல்லதை தவிர்க்க வேண்டும் என்பார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். நம்முள் உள்ள இறைவனை நாம் உணர வேண்டும். விண்வெளி ஆய்வுக்கூடம் ஒன்றில் கோள்களிலிருந்து திரட்டப்பட்ட பொருட்களும் பிரபஞ்ச வெளியின் புகைப்படங்களும் கண்காட்சியாக வைக்கப்பட்டு இருந்தது. அந்த கண்காட்சியில் ஓஷோவும் கலந்து கொண்டு பார்வையிட்டாராம். கண்காட்சியின் முடிவில் ஒரு வாசகம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் பிரபஞ்சம் முழுவதும் தேடி பார்த்து விட்டோம், கடவுள் எங்கேயும் இல்லை என்று அதில் குறிப்பிட்டிருந்தார்களாம். அந்த கண்காட்சியில் இருந்த பார்வையாளர்கள் பதிவேட்டில் ஓஷோ அவர்கள் எழுதும்போது, உங்களுக்குள் இருக்கும் பிரபஞ்சத்தில் தேடி பாருங்கள், அங்கே கடவுள் நிச்சயமாக இருப்பார் என்று எழுதினாராம். அதைத்தான் டைவ் இன், கடவுள், டிவைன் என்று அழைக்கிறோம். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம் என்றார் அறிஞர் திருமூலர் அவர்களும். The body is your temple, keep it pure and clean for the soul to reside in என்பார்கள். கருமையம் தூய்மையாக இருந்தால் கடவுள் தங்குவார், இல்லாவிட்டால் வெளியேறி விடுவார். கருணை மிகுந்த உள்ளம் கடவுள் வாழும் இல்லம் அல்லவா? கருமைய தூய்மைக்கு அருகுண சீரமைப்பு பயிற்சி முறைகளை அருட்தந்தை அவர்கள் அருளியுள்ளார்கள். பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை புறையுடையமையாகவும், கடும் பற்றை ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய அருகுண சீரமைப்பு பயிற்சிகளை அருளியுள்ளார்கள். When you think good, you are near to God. When you think evil, you are near to devil என்றொரு சிந்தனையாளர் தெரிவிக்கின்றார். சினத்தை தவிர்க்க வேண்டும், கவலையை ஒழிக்க வேண்டும், ஆசையை சீரமைக்க வேண்டும், எண்ணத்தை ஆராய வேண்டும், நான் யார் என்று அறிய வேண்டும் என்பார் அருட்தந்தை அவர்கள். சினம் தவிர்த்தல். சினம் என்பது பிறருடைய தவறுக்காக நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனையாகும். எனவே arguing with stupid people is like trying to kill the mosquito on your cheek. You may or may not kill it, but you will stab yourself என்கிறார் புத்த பெருமான் அவர்களும். ஸோ ஆர்குமெண்ட் வேண்டாமே. He who forgives ends the quarrel. மறப்போம், மன்னிப்போம், மன இதம் காப்போம். The unspoken word never does harm என்கிறார் கலீல் கிப்ரான் எனும் ஞானி அவர்கள். சண்டை ஒழித்து சமாதானத்திற்கு வழி அது. தன் குற்றம், குறை, கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தாலும் மென்மைக்கே மனம் உயரும். பிறர் தவறால் மிக வருத்தம், துன்பமது வந்தபோதும் நன்மைக்கேயாம், நாம் செய்த பாவம் போச்சு, நாம் கண்ட தெளிவு இது, வாழ்த்தி வாழ்வோம் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். The sea is same for all, but some finds fishes, some finds shells, some finds pearls, and others just wet their feet. Life is same for all, we only find what we are looking for. Choose wisely என்கிறார் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும். நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிறார் இயேசுபிரான் அவர்கள். புத்தன் என்ற பெரியாரும், இயேசுநாதர், பொதுநோக்கில் கவிப்புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டீஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானிகள், நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாய் அமைய காண்போம் என்ற நமது ஆசான் அருட்தந்தை அவர்களின் கவியை நினைவு கூறுவோம். நம்மையெல்லாம் பார்த்து சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே என்றுதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு பயிற்சிகளை அளிக்கும் போது துவக்கி பேசுவார்.
நமது மன அலைச்சல் குறைந்து மன அமைதியில் நாம் ஆழ்ந்திருக்கும் போது நீ பேசாத போது உனக்குள் அது பேசும் என்பார்கள். நீ அதுவானால் அதுவே சொல்லும் என்பார்கள். குவைட் த மைண்ட் அண்ட் த சோல் வில் ஸ்பீக் என்று கூறுவார்கள். உங்கள் மனமும் பல நல்ல சிந்தனைகளை சொல்லும். குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், அதுவும் பயன் தரும். சிந்தனையோர் வழி வாழ்வோம் என்று கூறி மீண்டும் வேறொரு நல்ல புதிய சந்தர்ப்பத்தில் புதிய தலைப்பில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.